ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நவராத்திரி மேக்கப் சீரீஸோட லுக் 3. இந்த லுக்கை நான் எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படின்றத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம மாய்ஸ்சரைசர் பிஎஸ்சி பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கோம். இது ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணலாம், பிரைட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. நான் இன்றைக்கி இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சமாக எடுத்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். எப்பயுமே எந்த க்ரீம்ஸ் அப்ளை பண்ணாலுமே அப்வர்ட்ஸில் தான் அப்ளை பண்ணணும். டவுன்வர்ட்ஸில் இப்படி பண்ணக்கூடாது, இப்படி தான் பண்ணணும். அப்படி பண்ணும் போது நம்மளோட ஸ்கின் நல்லா டைட்டன் ஆகும், லூஸ் ஆகாமல். ஸோ நெக்கில் அப்ளை பண்ணும் போதும் எல்லாமே அப்வர்ட் டைரெக்ஷனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் இந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. உங்கள்கிட்ட என்ன மாய்ஸ்சரைசர் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டோனர் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக மாய்ஸ்சரைசருக்கு போயிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு டோனர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டோனர் யூஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசருக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு நான் இன்றைக்கி ப்ரைமர் பார்த்திங்கன்னா சேம்பரில் ப்ரோ ஸ்டுடியோ அப்படின்ற ப்ரைமர் எடுத்திருக்கேன். இது மாய்ஸ்சரைசர் ப்ளஸ் ப்ரைமர், நீங்கள் இது ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு டீ ஜோனில் மட்டும் ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றனால நான் கொஞ்சமாக மட்டும் எடுத்திருக்கேன். ஒன்லி டீ ஜோனில் மட்டும் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ண போகிறேன் எனக்கு. ஸோ கொஞ்சமாக அண்டர் தி ஐ யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் என்னோடய ஐலிட்ஸ் கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, அதனால் கொஞ்சமாக நான் என்னோடய ஐலிட்டில் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். ஸோ நான் இப்போ ஒரு ப்ரெஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்பவும் பிளெண்ட் பண்ணிடக்கூடாது ப்ராடக்டை. நான் ப்ரெஷ்ஷில் பிளெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிளெண்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பியூட்டி பிளெண்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது கூட நீங்கள் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ப்ரெஷ் தான் கம்ஃபர்டபுள், ஸோ அதனால் நான் ப்ரெஷ்ஷில் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் இப்போ எல்லைகளோட சேம் கன்சீலர் எடுத்திருக்கேன். என்னோடய ஷேட் ஃபாண்ட் ஷேடு. அது என்னோடய ஸ்கின் டோன் கலர்லேயே இருக்கும். ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். எடுத்து நான் எங்கெல்லாம் ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணணும் அங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கும் ஒரு ப்ரஷ் வச்சு நான் என்ன பண்ணுறேன், நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா கன்சீலர் பிளெண்ட் பண்ணிட்டேன். நான் கன்சீலர் போட்டதே உங்களுக்கு தெரியாது, பாருங்கள், அது நீங்களே பார்க்கலாம். நான் ரொம்ப லைட்டாக தான் அப்ளை பண்ணியிருந்தேன். இப்போ நான் ஃபிட்மியோட மெப்ளின் பிராண்ட்லேருந்து ஃபிட்மியோட 330 ஷேட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன் எனக்கு. ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணவும் நான் ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ப்ரஷ் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் பியூட்டி பிளெண்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஃபவுண்டேஷனை. ஸோ நான் கொஞ்சமாக நெக்குக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். எப்பயுமே நீங்கள் என்ன ப்ராடக்ட்டு ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணாலும் அதை நீங்கள் உங்கள் நெக்குக்கும் கொண்டு போய் ரெண்டுமே ஈவனாக காமிங்க. அப்போ தான் மேக்கப் பார்க்க நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா க்ரைலானோட லூஸ் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். காம்பாக்ட் பவுடர் இல்லாமல் லூஸ் பவுடரை வச்சு நான் என்னோடய அந்த ஃபவுண்டேஷனை செட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வெட் அண்ட் வைல்டோட ப்ளஷ் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் பார்த்திங்க அப்படின்னா மெல்லோ வைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன் ப்ளஷ்ஷு. நெக்ஸ்ட் நான் இப்போ ஹுடா பியூட்டியோட ஹைலைட்டர் யூஸ் பண்ண போகிறேன். என்னோடய ஷேட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷேட் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு கையில் பிளெண்ட் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு ரொம்ப மைல்டாக வேணும் அப்படின்றனால நான் கையிலேயே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரஷ்ஷில் பிளெண்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நான் வந்து ஐப்ரோ ஃபில்லிங்க்கு வந்து பிஎஸ்சியோட ஐப்ரோ பேலட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து 2 வந்து க்ரீம் ப்ராடக்ட்டு, இது 2ம் வந்து க்ரீமு, இது வந்து 2ம் பவுடரு. ஸோ நான் இந்த 2 பவுடரையும் மிக்ஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். இப்போ ஐப்ரோ ஃபில் பண்ணிவிட்டேன். தென் வந்து ஸ்பூலி வச்சு கொஞ்சமாக வந்து ஐப்ரோஸை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா கோம் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து இந்த ஐஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐ மேக்கப் வந்து கொஞ்சம் நியூடாக தான் கொடுக்க போகிறேன். ஷிம்மர்ஸ் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் இந்த 2 ஷேடு யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ க்ரீஸ்க்கு வந்து நான் இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து க்ரீஸ்க்கு மட்டும் கொஞ்சம் ரொம்ப சட்டிலான கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், ஃபுல் ஐலிட்டில் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஷேட்ஸ் மிக்ஸ் பண்ண மாதிரி இந்த ஷேடும் தென் வந்து இந்த ஷேடும் வச்சு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் இப்போ 2 ஐஸ்லேயுமே அந்த மிக்ஸ் பண்ணி கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ திருப்பி வந்து கொஞ்சமாக நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் இப்போ டாஸ்லரோட ப்ளூ ஐலைனர் எடுத்திருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி ப்ளூ ஐலைனர் தான் போட போகிறேன். ப்ளூ லைனர் போட்டுக்கிட்டேன். கீழே வந்து காஜல் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நான் எப்பயும் யூஸ் பண்ணுறேன் பிளாக் ஜூடியோ காஜல் தான் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து நம்ம ஐஸ்க்கு யூஸ் பண்ண ஐஷேடோ பவுடரே வச்சு நான் கீழே கொஞ்சம் லோவர் லேஷ் லைனில் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். நான் இன்றைக்கி வந்து ப்ளம்மோட மஸ்காரா எடுத்திருக்கேன். இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு நான் இன்றைக்கி மெப்ளினோட சென்சேஷனல் லிக்விட் மேட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது யூஸ் பண்ண போகிறேன். இது நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 11. ஸோ நான் லிப்ஸ்டிக் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூடியோட லிப் க்ளாஸ் இது நான் யூஸ் பண்ணி இது இந்த கலரில் இருக்குது. இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இது நான் இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபைனலாக வந்து க்ளாஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் லுக் இப்படி தான் இருக்குது. இது நீங்கள் வந்து ரெகுலர் யூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ரொஃபஷ்னலாக இந்த ஜூடியோட லிப் க்ளாஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் இல்லை. ஸோ இன்றைக்கி நான் காமிச்சது எல்லாமே கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல் ப்ராடக்ட்ஸ் தான். ஜூடியோ வந்து நீங்கள் வேணும்னா டெய்லி யூஸ்க்கு நம்ம செல்ஃப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னும் போது நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் என்னையோட லுக்கு. இதை நான் வந்து இன்றைக்கி க்ரைலான் செட்டிங் ஸ்ப்ரே வச்சு நான் இதை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இந்த லுக்கை.